ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இது பண்ணுறது தான் மார்னிங். என்னென்னா ரவை உப்புமாவும் தக்காளி சட்னியும். இப்போ ரவை உப்புமா பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூனுக்கு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ரோஸ்டடு ரவா தான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் இந்த கீயில் நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த வாசனை சூப்பராக இருக்கும், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா உருகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு ரோஸ்டட் ரவா எடுத்துட்டு இது மாதிரி நல்லா அந்த கீலையே நல்லா கிளறி விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த கட்டிப்படாமல் இருக்கும். நல்லா இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், ரொம்ப ப்ரௌன் கிடையாது, ரொம்பவும் ஒயிட்டாக இல்லாமல் மீடியமாக இருக்கிற கலருக்கு நல்லா வறுக்கிற மாதிரி இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் தனியாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறிடும். இப்போ ஆறினதுக்கப்புறமா இந்த உப்புமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு லைட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கீ எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரவாவிலே ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஆயில் மட்டும் லைட்டாக சேர்த்துட்டு நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வேர்க்கடலை போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட இன்னும் கொஞ்சம் சுவையை அதிகரிக்கிறதுக்கு 2 டீஸ்பூனுக்கு ஒயிட் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு இந்த மாதிரி உப்புமாவுக்கு, அதுக்கப்புறம் புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கெலாம் நம்ம எள்ளு ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்தா தான் இதுக்கு நல்லாயிருக்கும், காஞ்ச மிளகாய் சேர்க்க வேணாம். அது கூட இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் சேர்க்க வேணாம், வெறும் இஞ்சி மட்டும் குட்டி குட்டியாக சேர்த்திங்கன்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருகி பூ மாதிரி தூவி விடுங்க. இதுவே போதும். அது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. ஆனியன் இல்லாமலும் ரவை பண்ணலாம். நான் ஆனியன் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ ஆனியன் சேர்த்துருக்கேன். இந்த உப்புமா சாப்பிடையில் கொஞ்சம் நிறையா அந்த இன்க்ரீடியண்ட்லாம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோதும் சேர்க்குறோம். இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வேணுன்னா போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மட்டும் சேர்த்தும் நம்ம உப்புமா பண்ணலாம். இல்லை நம்ம உப்புமா சாப்பிடையில் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்த்து சாப்பிடணும், நல்ல ஒரு ஃப்ளேவரில் சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பு, எள்ளு, நிலக்கடலைப்பருப்பு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கான தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆல்ரெடி கீயில் ரோஸ்ட் பண்ண இந்த ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்க அப்படின்னா நல்லாவே அந்த ஹாட் வாட்டரில் சூப்பராக நமக்கு மிக்ஸ் ஆகி நல்லா பொழு பொழுன்னு வந்துடும். இதை அப்படியே இறக்கிடாதீங்க, கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி மூடி போட்டு 2 to 3 மினிட்ஸுக்கு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஆயிரும் அந்த உப்புமா. நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், கட்டி கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம சுகர் வச்சும் சாப்பிட்டுக்கலாம், நாட்டு சக்கரை வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை அது மாதிரி பிடிக்காது அப்படின்னா நம்ம லைட்டாக தக்காளி சட்னி ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உப்புமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன்.
கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2-3 காஞ்ச மிளகாயை இது மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கார சட்னிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட நம்ம வெட்டி வச்ச ஒரு ஆனியனை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சட்னி நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக வந்து கார சட்னிக்கு 2 வகையான மிளகாயுமே ஆட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் 2மே வந்து நீங்கள் வந்து அதில் 2 இதில் 1 அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். உண்மையாகவே சூப்பராக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்து காஞ்ச மிளகாயோட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பழுத்த தக்காளி 2 தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பெரிய தக்காளியாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். இது வந்து நம்ம உப்புமா கூட சாப்பிடல ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து உப்புமா செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி சட்னி கார சட்னியாக வந்து பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த உப்புமாவுக்கு இது மாதிரி சட்னி வைக்கலை அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக பச்சை சட்னின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அந்த மாதிரி வதக்கி அரைக்காமல் ஃபஸ்ட்டே வந்து மிக்சியில் தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து அந்த மாதிரி சட்னியும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து தாளிக்கிறதுனால இதில் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு. அதில் வந்து கொஞ்சம் உப்பு, அது கூட வந்து கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மூடி வச்சிட்டோம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வெந்துடும். நம்ம மூடி போட்டு மூடணும் அப்படின்னா அதுவும் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கனால நல்லாவே வெந்து மசிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் சட்னி அரைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும்.